ஐயா வணக்கங்க ஐயா. ம். "அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ்" அப்படிங்கிற மாரி, ஒரு பிரபஞ்சத்தின் ஒரு துளிக்கு செய்யறத ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் செய்யக்கூடிய மிகப்பெரிய நற்காரியமா, பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு துளிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட மனசுலயும் நீங்க ஒரு மிகப்பெரிய தாக்கத்த, மாற்றத்த, அதிர்வ உருவாக்கி, அதன் மூலியமா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஒரு மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்ப ஒவ்வொருத்தருக்கும் உருவாக்கி குடுத்துட்டுருக்கீங்க. ஐயா பொதுவா ஜாதகத்துல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்ல. முயற்சி, உழைப்பு அப்படின்னு தான் ஓடிட்டு இருந்தோம். YouTubeல ஒரு டைம் பார்க்கும்போது ஒரு ரங்கராஜ் பாண்டே, நளினி மேடம், ஆக்டர் நளினி மேடம்லாம் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சியில நீங்க பேசுறீங்க. அந்த நிகழ்ச்சியிலே அதுதான் உங்களோட முதல் பேச்சுங்கிறதையும் பதிவு பண்றீங்க. அதுல உங்களோட சிறு வயதுல இருந்து நடந்த நிகழ்ச்சிகள், அதுக்கப்புறம் எப்படி இத கைவர பெற்றீங்க அப்படிங்கிறத பேசும்போது, அந்த முருகன் அருள், முரளி பாபா அவங்களோட வழிகாட்டுதல், இப்படி இவ்வளோ ஒரு ஒரு பெரிய மகத்தான காரியத்த கைவர பெற்றிருக்கீங்கிறத சொன்னீங்க. இதுல எனக்கு ஒரு குலதெய்வம் முருகனுங்க. ஸோ முருகனே நம்மள இது போல ஏதோ ஒரு வழியில நம்ம குழப்பத்துல இருக்கோம். ஒரு 1 வருஷமா வியாபாரத்துல கொஞ்சம் பிசினஸ் எக்ஸ்போர்ட் பிசினஸ்லயும், டொமஸ்டிக்லயும் அடி வாங்கிட்டு இருக்கும்போது நினைச்சுட்டு இருக்கோம். முருகனே நமக்கு ஏதோ ஒரு வழிகாட்டுற மாரி இருக்காரு, அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்து நீங்க வச்ச ஒரு கேள்வி, அறிவு வளரும்போது உடம்பு வளராதா? காலத்துக்கு ஏத்த மாரி அறிவு வளருது. இப்போ உடம்பு வளராதான்னு ஒரு கேள்வி வச்சீங்க. ஒரு தர்க்கம். இப்போ ஒரு வெயிட்டான ஒரு பொருள் கடல்ல, தண்ணீல மிதக்குதுன்னா, அது ஏன் காத்துலயே மிதக்காது? ஒரு டிஃபரன்ஷியல் பிரஷர் கிரியேட் பண்ணும்போது, எத்தனையோ ஆயிரக்கணக்கான டன்ன தூக்கிட்டு விமானம் பறக்கும் அப்படிங்கிற ஒரு இத எடுத்துட்டு இருக்கும்போது, அந்த ஒரே ஒரு கொள்கை தான் அதுக்கு அடிப்படை. அது மாரி நீங்க கேட்ட அந்த தர்க்கமான அந்த அந்த ஒரு கேள்வியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுதல் இருந்ததுங்க. ஒரு கேட்கறது கேள்வி தானேங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது பார்த்தா, அகத்தியர் பாடினார், பரஞ்சோதி பாடினார், ஒரு பாடல்கள் சொல்லுவாங்க. அந்த பாடல் மூலியமா விதிகள் சொல்லுவாங்க. அது நெறைய இடத்துல வந்து அது தவறி போயிருக்குங்க. இப்ப நீங்க வகுத்து குடுத்திருக்கிற அந்த 9 விதிகள பார்க்கும்போது, முதல் விதி லக்கணாதிபதி, 2வது நிச்சராதிபதியில இருந்து 9வதா நீங்க குடுத்திருக்கிற அந்த பார்வைகள் வரைக்கும் விதிகள் வந்ததுல வந்து, இதுல நான் ரொம்ப அட்மையர் ஆகுற ஒரு விஷயம் பார்த்தீங்களாங்க, அந்த நவாம்சம்ன்னு ஒண்ணு எடுத்துட்டு, 1 வருஷத்துக்குள்ள என்ன நடக்கும்? 405 நாள்ல என்ன நடக்கும்? அத வந்து ஏபின்னு போட்டு அந்த 33 நாள்ல என்ன நடக்கும்? அந்த 405 நாள வந்து ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் எப்படி அத வழிநடத்துது? அத கோரிலேட் பண்ணி, அது எவ்வளோ அக்யூரேட்டா சொல்லும்போது இந்த கிளாஸ் வந்தது 14. ஒரு 15 நாள் பேசி கத்துக்கிட்டாலும், இன்னைக்கு நம்ம யாருக்கு சொன்னாலும் இந்த நம்மளால இவ்வளவு தூரம் சொல்ல முடியுமா? எல்லாம் அட்மையர் ஆகுறாங்க. ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க இருக்கும்போது, அவங்களுக்கு இப்ப நான் சொல்றேன். இப்ப டிசம்பர் 10ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க ஒரு சொத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை வருது அப்படின்னு சொல்லும்போது, ஆமா நான் டிசம்பர் 24 ஒரு அட்வான்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாசம் 28ஆம் தேதி ரெஜிஸ்டர் பண்ண போறேன் அப்படிங்கிறாங்க. அப்படி அந்த ஒரு பலன் எடுக்கக்கூடிய அளவுல ஒரு திறமைய உள்ள கொண்டு வந்திருக்கிறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாரியான திறமைய நீங்க கொண்டு வரணும்னு ஒரு எண்ணம் இருக்கு. அந்த புரோகிராம் பார்த்த உடனே நான் உங்ககிட்ட கன்சல்ட் பண்ண ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணேங்க. ஆஃபீஸ் ஃபோன் பண்ணும்போது, நீங்க வந்து ஐயாவ நீங்க பார்க்க முடியாது. நீங்க கிளாஸ் வருது இது மாரி பிப்ரவரி அ டிசம்பர் 10 நான் ஃபோன் பண்றேங்க. அந்த நிகழ்ச்சிய பார்த்துட்டு. டிசம்பர் 14 இந்த வாரமே உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஆஃபீஸ்ல இருந்து சொல்லியிருந்தாங்க. உண்மையாவே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம விருப்பம்ங்கிறது இல்லைங்க. ஏன்னா, என்னால வந்து காலைல 4:30 மணிக்கு எந்திரிக்கிற ஒரு விஷயம் என்னால கற்பனை கூட என்னால நெனச்சு பார்க்க முடியல. ஏன்னா, ஐயா கண்ட்ரோல்ல நான் 18 வயசு வரைக்கும் இருந்தேங்க. நான் +2 படிக்கிற வரைக்கும். ஐயா கண்ட்ரோல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நாங்க 5 சூரியன் விடியறதுக்கு முன்னாடி குளிச்சிரணும். 5 மணிக்கு எந்திரிச்சு தோட்டத்துக்கு போயிட்டு, பயிருக்கு வெத்தல கொடி தண்ணி எறைச்சு விட்டு, 6 மணிக்கு வாய்க்கால்ல குளிச்சுட்டு, 6:30 மணிக்கு வந்து டியூஷன் போயிட்டு, 7:30 மணிக்கு டியூஷன் முடிச்சு, 9 மணிக்கு ஸ்கூலுக்கு 7 கிலோமீட்டர் நடந்து போகணுங்க. இதுதான் எனக்கு வாழ்க்கை முறை. 12வது படிக்கிற வரைக்கும். அத முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் போறோம். சிதம்பரம் காலேஜ் போறோம் 4 வருஷம். அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் தொழில் இதயமா போறோம். அங்கருந்து தொழில் ஸ்டார்ட் பண்றோம். கடந்த 31 வருஷமா ஐயாவ நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி எழுந்தேன் 23ல. அதுக்கப்புறம் ஐயா கண்ட்ரோலுக்கு அப்புறம், இப்ப குருஜி ஐயா கண்ட்ரோலுக்கு நான் வந்திருக்கேன். இந்த 4:30 மணிக்கு எந்திரிக்கிற விஷயத்துல. இந்த 4:30 மணிக்கு எந்திரிக்கிற விஷயமே எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்த உருவாக்கியிருக்குங்க. எண்ணங்கள்ல, செயல்பாடுகள்ல. ஒரு எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சது வந்து ஏன்னா 7 மணிக்கு முன்னாடி நான் இந்த 31 வருஷம் எந்திரிக்கவே இல்லைங்க. அந்த காலேஜுக்கு போனதுக்கப்புறம் வந்து ஏன்னா பசங்க 11 மணிக்கு பசங்க ஹாஸ்டல்ல படிக்க முடியாது. அமைதியான சூழ்நிலை தான் படிக்க முடியும். அப்ப 11, 12 மணிக்கு மேல தான் படிக்க ஆரம்பிப்போம். 2 மணிக்கு தூங்குவோம். 7, 7:30 மணிக்கு எந்திரிச்சு தான் 9 மணிக்கு காலேஜ். ஹாஸ்டல் பக்கத்திலேயே இருக்கும் காலேஜ். அது மாரி இருந்தது. அதுக்கப்புறம் வேலையும் நம்மளோட மார்க்கெட்டிங், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிதான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அத பத்தி காலைல எந்திரிக்கிறத பத்தியோட ஒரு எண்ணங்கள் இல்ல. எந்திரிக்கான ஒரு அவசிய சூழ்நிலை உருவாகல. பட் ஆனா இத நம்ம ஒரு நாள் எந்திரிச்சு பார்ப்போம்னு நீங்க அத ஒரு பெரிய ஒரு பூகம்பம், ஒரு சுனாமி வந்த மாரி வாழ்க்கையில, அந்த ஒவ்வொரு நாள் கிளாஸ் வரும்போது அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்காவே எந்திரிச்சு நம்ம உட்காந்துரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைய உருவாக்குறீங்க. அந்த சூழ்நிலைக்கான அந்த அறிவ வந்து ஒரு பெரிய ஒரு இக்னைஷன் உருவாக்குன மாரி, அறிவ பத்த வைக்கிற மாரி, அது பற்ற வைக்கிறது மட்டும் இல்ல, சுடரா
தொடர்ந்து எரியக்கூடிய அளவுல நம்ம அத தொடர்ந்து பெற வேண்டியங்கிற ஒரு அவசியத்த புரிய வைக்கக்கூடிய அளவுல அடுத்தடுத்த வகுப்புகள் மிக அருமையா இருந்தது. அப்ப ஒவ்வொரு ஆசிரியர்களையும் நீங்க உருவாக்கியிருக்கிற விதம், அடுத்து எதிர்கால ஆசிரியர்களையும் உருவாக்கக்கூடிய விதம், இந்த ஆசிரியர்கள்லாம் எதிர்கால ஆசிரியர்கள உருவாக்கக்கூடிய விஷயம். இதன் மூலியமா இந்த சமுதாயத்துக்கு நீங்க ஆற்றுகிற பணி ஒரு மிகப்பெரிய பணியா இருக்குங்க. நம்ம இப்ப ஒரு 2000 வருஷம், 3000 வருஷம் அகத்தியர பத்தி பேசுறோம்னா, அவர் பண்ணிய விதிகள். அந்த விதிகள்ல இருக்கக்கூடிய குறைகள்லாம் களைந்து, ஒரு மிக துல்லியமாக இந்த கால கணிதத்துல, கால நுட்பத்த, காலத்த இந்த நாள், இந்த நிமிஷம்னு சொல்லி மிக நுட்பமா எடுக்கக்கூடிய ஒரு கலைய, அது வெகுஜன மக்களுக்கு எல்லாருக்கும் போய் அடையக்கூடிய, புரியக்கூடிய வகையில அத வடிவமைச்சு, இந்த சமூகத்துக்கு குடுத்துருக்கீங்க. இது வந்து உண்மையாவே அந்த கடவுள் முருகனுக்கு நன்றி. முருகன் மூலியமா, உங்கள் மூலியமா, அந்த முருகன் அருள் அனைவருக்கும், இந்த வையக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி, பணிவான, தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க.